விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேகாவினுடைய முதல் மாநாடு அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்த நிலையில தற்பொழுது தாவேகாவினுடைய 2வது மாநாட்டிற்கான பணிகள் முழு தீவிரமடைந்து வருகிறது. மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெற்றிருந்த நிலையில் தற்பொழுது பாதுகாப்பு நலன்கள் கருதி மாநாடு 21ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலப்பரப்பில் மாநாட்டு பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. கடந்த மாநாட்டில் ஏற்பட்ட எந்த ஒரு இடையூறுகளும் இந்த மாநாட்டில் ஏற்படாதவாறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த மாநாட்டில் ஏற்பட்ட நீர் பற்றாக்குறை இந்த மாநாட்டில் ஏற்படாதவாறு கிட்டத்தட்ட 10,000 கொள்ளளவு கொண்ட தண்ணீர் டேங்க் மூலம் தொண்டர்கள் இருக்கும் இடங்களிலேயே குடிநீர் போய் சேருமாறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் இந்த இடம் முழுவதுமே தாவேகாவினுடைய கொடி அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு பார்க்கிங் வசதிகளும் தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தாவேக தலைவர் விஜய் தரப்பிலிருந்து இந்த மாநாடு குறித்து 2 அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மாநாடு நடக்கும் இடத்திற்கு வர வேண்டாம் எனவும் வீட்டில் இருந்தபடியே பார்க்க வேண்டும் எனவும், மேலும் மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் அனைவருமே வீடு திரும்பும் வரை ராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாவேகாவினுடைய முதல் மாநாட்டில் கொள்கைகள் மற்றும் அரசியல் எதிரிகள் தெரிவுபடுத்தப்பட்ட நிலையில் இந்த 2வது மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.